வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். தன்னை ஏமாற்றிவிட்டதாக பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா அளித்திருந்த புகார் தொடர்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கும் பிரிவில் விசாரணை தொடங்கியுள்ளது. அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தின் பின்னணி என்ன? 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் இருந்து நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸை விடுவிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மருந்து நிறுவன உரிமையாளர்களிடமிருந்து மோசடி மன்னன் சுகேஷ் பணம் பறித்த வழக்கில் நடிகைக்கு புதிய நெருக்கடியா? சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவை தொடர்ந்து தற்போது மற்றொரு நடிகரும் கைதாகியிருக்கிறார். மனைவி பிரிந்ததால் போதைப் பொருளுக்கு அடிமையான நடிகர் மனைவி திரும்பி வந்தும் போதைப் பொருள் பழக்கத்தை விட முடியாமல் பயன்படுத்தி கைதாகியிருக்கிறார். கைதான நடிகர் பிரபாகரனின் பின்னணி என்ன? ஹைதராபாத்தில் ஆன்லைன் கடன் செயலி மூலமாக வாங்கிய கடனை அடைக்க பெண் வேடமிட்டு நண்பன் வீட்டிலேயே பணம் நகை திருடி உள்ளார் ஓர் இளைஞர். திட்டமிட்டு கொள்ளையடித்தவர் சிக்கிக் கொண்டது எப்படி? உத்தரப்பிரதேசத்தில் 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுக்கவில்லை என்பதற்காக குடும்பமே சேர்ந்து இளம்பெண்ணை அறையில் அடைத்து பாம்பை ஏவி கொல்ல முயன்றிருக்கிறார்கள். பாம்பு கடியில் சிக்கியவர் உயிர் பிழைத்தது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. மத்திய பிரதேச மாநிலத்தில் கர்ப்பா நடனம் ஆடிக்கொண்டிருந்த இளம்பெண்ணை ஒரு கும்பல் துப்பாக்கி காட்டி கடத்திச் சென்றுள்ளது. 2 மணி நேரத்தில் போலீசார் அந்த கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்து இளம்பெண்ணை மீட்டிருக்கிறார்கள். பெற்ற மகளை பொம்மை துப்பாக்கி காட்டி குடும்பமே சேர்ந்து கடத்தியதன் பின்னணி என்ன? பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 ஆண்டு காலமாக தலைமறைவாக இருக்கும் சதுர்வேதி சாமியார் மீது சென்னை போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி என்ன? கோவையில் காணாமல் போன டிரைவர் 10 நாட்களுக்கு பிறகு சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பல நாள் பழகிய நண்பரும் தோழியும் சேர்ந்து கொன்று வீசியது ஏன்? சடலத்தை மறைத்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.